ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் புட்டு அண்ட் கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிளாக் சென்னாவை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி அண்ட் கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இது கூட 2 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணாலே போதும். இது நல்லாவே குக் ஆகிடும். நெக்ஸ்ட் இது கூட மஞ்சள் தூள் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது கூடயே வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட் இது கூட நம்ம பாயில் பண்ணியிருக்க பிளாக் சன்னா ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்டர் நம்மளுக்கு பத்தாது இல்லையா, ஸோ உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கோகனட் பேஸ்ட்டுக்காக கோகனட் அண்ட் ஜீரகம் அரைச்சிக்க போகிறோம். இந்த சைடில் இது இப்போ நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம இப்படி மசிச்சு விட்டோம்னா கிரேவி கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது கூட கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்மளோட கறி ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான கடலைக்கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அரிசி மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை நம்ம கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா குக் ஆகும். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம கையில் பிடிச்சோம்னா நம்ம கையில் பிடிப்படணும், விட்டோன்னா அது அப்படியே விழுந்துடணும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நம்மளுக்கு புட்டு வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது புட்டு வெசலில் வாட்டர் போட்டுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் லேயர் கோகனட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் லேயர்லேயும் நம்ம கோகனட் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ஹீட் ஆகுது இல்லையா, அந்த வெசலுக்கு மேலே இதை நம்ம வச்சு குக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ இது குக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆவி நம்மளுக்கு வரும். இப்படி வந்துச்சுன்னா இது குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரான கொழா புட்டு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது பர்சனலாக என்னோடய ஃபேவரட்டான ரெசிபி புட்டு அண்ட் இந்த கடலைக்கறி. ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.